தேங்க்யூ. குலவை சத்தத்தோடு தொடங்குகிறது இந்த நீயா நானா. வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை கிறிஸ்டல் வெஸ்ட் பிரீவ்ஸ் அண்ட் கேஷுவல்ஸ், அமிர்தாஞ்சன் பெயின் பாம் எக்ஸ்ட்ரா பவர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி, அரோமா அக்மார் கீ மற்றும் தஞ்சாரா மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஏன் இந்த ஷோ ஒரு குலவை சத்தத்தோடு தொடங்குது அப்படின்னா, இந்த ஷோவுடைய மையப்புள்ளிக்குள் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான். நாங்கள் இந்த ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள், இந்த டிவி ப்ரெஸ்ஸு ஜேர்னலிஸ்ட் இது மாதிரி ஆட்கள்லாம் மீட் பண்ணி பேசுகிறப்போ நிறைய தமிழ்ஸை பற்றிலாம் பேசுவோம். தமிழ்ஸுக்கு இதெல்லாம் பிடிக்காது, தமிழர்கள் இதை விரும்ப மாட்டாங்க. இப்போ எங்கள் ஷோ பற்றிலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுறப்பவே தமிழ் ஆடியன்ஸ் இதை விரும்ப மாட்டாங்க அப்படி ஒரு கணக்கு இருக்குது. அப்படி நாங்களாவே நினச்சிப்போம், இதெல்லாம் கரெக்டு, ஏதோ நம்மளே கண்டுபிடிச்ச மாதிரி நாங்களாவே ஃபீல் பண்ணி அதெல்லாம் பேசுவோம். இங்கே மட்டும் கிடையாது, நீங்கள் எங்கே போனாலும் சரி. நாங்கள் வேறு ஸ்டேட்டில் போய் ஒரு ரிப்போர்ட்டிங்காக போனால் அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, இப்போ தெலுங்கு போகிறோன்னு வச்சுங்களேன், ஆந்திராக்காரங்களுக்கு இது பிடிக்காது அப்படிம்பாங்க. அப்புறம் கேரளிக்ஸ் டோன்ட் லைக் திஸ் அப்படிம்பாங்க. இது வெளிநாடுகளே உண்டு. இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு ஏரியா பற்றியும் ஒவ்வொரு மொழி சார்ந்த மனிதர்களை பற்றி ஒரு பொது அடையாளம் நாமளாக வச்சுருக்கோம். பட் அது எந்தளவு ஃபேக்ட்டுங்கிறது தெரியலை. ஸோ தமிழர்கள் பற்றி நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. நம்ம தமிழர்கள்னு பேசுகிறோம், எங்கள் கலாச்சாரம் பண்பாடு அது இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் இந்த ஷோ என்ன பேச விரும்புது அல்லது தெரிஞ்சுக்க விரும்புது அப்படின்னா, இப்போ நாங்கள்லாம் ஊடகத்தை சேர்ந்தவர்களாம் தமிழர்கள் இப்படி தான் அப்படின்ற அபிப்பிராயம் வச்சுருக்கலாம், சரியா அப்படின்னு தெரியலை. ஸோ நாம் எந்த அளவுக்கு தமிழராக இருக்கிறோம், நீங்கள் நான் எல்லாரும் தான், நாமெல்லாம் எந்த அளவுக்கு வீடுகளில் முதல்ல தமிழர்களாக இருக்கோம். வெளியில் தமிழ் பற்றி பேசுகிறோம், நாங்கள் யார் தெரியுமாலாம் சொல்கிறோம். ஆனால் நாமெல்லாம் எந்த அளவுக்கு தமிழராக இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஷோ. இப்போ ஒரு செக் பண்ணிடலாம், யாருக்கு நல்லா குலவை இட தெரிகிறது, அதுதான் ஃபஸ்ட் ரவுண்டு. ஓகே, இங்கேருந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு குலவை இருக்குல்ல, ஓப்பனிங் பில்டப்லாம் ஹெவியாக இருந்துச்சு. என் டைரக்டர் கூட நீங்கள் நடுவில் நின்றுங்க, அந்த குலவை சத்தம்லாம் வரும் அப்படின்னாரு. ஒன்றும் வரல. நான் நடுவில் எப்படி பேசாமல் நின்னேன், என்ன கிடையாது பெருசாக குலவேன்னாங்க, ஒன்றையும் காணும் ஊஹூ அப்படின்னாங்க, அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு குலவை போட்டி, யாருக்கெல்லாம் குலவை இட தெரியுமோ அவங்களாம் எந்திரிச்சு நின்று குலவை இடலாம். ஓகே, இது நல்லா இருக்கு. அப்புறம் வேற, பாப்பா தூங்கு அடுத்த டெவலப் பண்ணி அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஓகே, வேற குலவை, வேறு குலவை. இல்ல வராதுன்னு தெரியும், வரவே வராதுன்னு தெரியாது எனக்கு. ஆனா அட்டாசம் இல்லம்மா, கொஞ்சம் நீங்க சிரிக்காம ட்ரை பண்ணுங்க தப்பு. ஓகே, அடுத்தவங்க சும்மாலாம் சிரிக்க கூடாது, அவங்க ட்ரை பண்றாங்க. பாஸ் உங்களுக்கு ரவுண்ட்ல வரும். ஓகே, விழுந்து சிரிக்கிற அளவு நடக்கலாம். அடுத்த குலவை. ஓகே, ஏதோ பண்ணீங்க, பட் குலவை இல்லை அது. இட்ஸ் ஓகே. குலவை. பானை வெடிச்சிருச்சு. இப்ப பானை பொங்குதுமா, ஊர்ல நம்ம பொங்கல் வச்சுக்கோ, ஊர் பொங்கல் எல்லாம் சேர்ந்து குலவை இடுவாங்கல்ல, அந்த குலவை அதை மைண்ட்ல வச்சுக்க. அந்த சீனை மைண்ட்ல வச்சுன்னா மேபி ஈஸியா வரும். இது நாக்கை வச்சு உதட ஈரப்படுத்துறது. அந்த அம்மா எப்படி பண்றாங்க, திரும்ப பண்ணுங்க. இல்லம்மா, நல்லாதான் இருந்தது, ட்ரை பண்ணுங்க. ஓகே.